வணக்கம் நண்பர்களே, பாபா தமிழ் சேனலோடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்கள் அத்தனை பேர்களும் இந்த காணொலி ஒரு சந்திப்பதை மகிழ்ச்சி எடுத்துக் கொள்கிறேன். இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் என்று சொன்னால், அதாவது இலங்கை பங்களாதேஷ் vs பாகிஸ்தான் அணிகளான இரண்டு போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடர் முடிவுக்கு வந்திருக்கின்றது. இது தொடர்பாக நாங்கள் பார்க்க முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அதே போல பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் அப்படி ஒரு தட்டுன்னு தட்டி விட்டுருங்க. காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பாகிஸ்தான் வர்சஸ் பங்களாதேஷ் அணிகளான இரண்டு போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடர் முடிவுக்கு வந்திருக்கின்றது. இந்த போட்டியில் அத்தனையும் பாகிஸ்தானில் இடம்பெற்றிருந்தது. முதலாவது டெஸ்ட் போட்டியிலே பங்களாதேஷ் அணியினர் வெற்றி வாகை சூடிக் கொண்டார்கள். இரண்டாவது டெஸ்ட் போட்டி யாருக்கு, பாகிஸ்தானுக்கு வெற்றியா பங்களாதேஷ் அணிக்கு வெற்றியா என்று பார்க்கும் பொழுது ஆரம்பமே எங்களுக்கு விளங்கிவிட்டது இந்த போட்டியினுடைய கதாநாயகன் இந்த போட்டியினுடைய பங்களாதேஷ் அணியினருக்கு என்பதாக விளங்கிவிட்டது. காரணம், பங்களாதேஷ் கைவசமாக போகின்றது. பங்களாதேஷ் சரித்திர சாதனை படைக்க போகின்றார்கள். குறிப்பாக இந்த பாகிஸ்தான் மண்ணிலே முதலாக ஒரு தொடரினை பங்களாதேஷ் கைப்பற்றியிருக்கின்றார்கள் என்பது, அதாவது டெஸ்ட் தொடரை கைப்பற்றியிருக்கிறார்கள் என்பது சுவாரஸ்யமான ஒரு விடயமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த டெஸ்ட் தொடரை கைப்பற்றின் பிற்பாடு பங்களாதேஷ் அணியினர் சர் என்று 8வது இடத்தில் இருந்த பங்களாதேஷ் அப்படியே 4வது இடத்திற்கு முன்னோக்கி சென்றிருக்கின்றார்கள். அதே போன்று இலங்கை அணியினர் மறுபடியும் 6வது இடத்தில் இருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஸ்கோர் விவரங்களை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், அதாவது இரண்டாவது டெஸ்ட் போட்டியினுடைய முதல் இன்னிங்ஸிலே மொத்தமாக பாகிஸ்தான் அணியினர் 274 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் முதலாவது இன்னிங்ஸிலே. அதே போன்று பங்களாதேஷ் அணியினர் 262 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். இரண்டாவது இன்னிங்ஸில் பாகிஸ்தான் அணியினர் 172 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார்கள். இவர்களுக்கு வெற்றி இலக்கு அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கையாக 185 இருந்தது. இவர்களுடைய வெற்றி இலக்கு பங்களாதேஷ் அணியினர் 185 ஓட்டங்களை பெற்றார்களாக இருந்தால் வெற்றி அடைந்து கொள்வார்கள் என்று நோக்குவது தான் நேற்றைய தினம் இந்த போட்டியினுடைய 5வது நாள் நேற்றைய தினம் இடம்பெற்றது. ஈஸியான முறையிலே பங்களாதேஷ் அணியினர் வெற்றி கொண்டார்கள். குறிப்பாக நாங்கள் பங்களாதேஷ் அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் 4 விக்கெட்டுகளை மாத்திரமே இழந்திருந்தார்கள். 185 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். குறிப்பாக சக்கீர் ஹசன் மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி 40 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் 39 பந்துகளுக்கு. அதே போல் நஜ்முல் ஹுசைன் ஷாந்தோ 82 பந்துகளுக்கு 38 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த 4 விக்கெட் வரைக்கும் பாகிஸ்தானால் வீழ்த்த முடிந்தது. அதற்கு பிற்பாடு இந்த போட்டியிலே பாகிஸ்தான் விக்கெட்டுகளை வீழ்த்துவார் என்று பார்க்கும் பொழுது அனுபவம் வாய்ந்த பங்களாதேஷ் அணியினுடைய அனுபவம் வாய்ந்த வீரர் சகிபுல் ஹசன், அதே போன்று முஷ்ஃபிகுர் ரஹீம் ஆகியோர் மிக நிதானமாக முதலில் ஒரு ஓவருக்கு சிரித்துக் கொண்டு இந்த போட்டியை நாங்க தான் வெல்ல போறோம் என்பதாக எந்த விதமான ஒரு ஆக்ரோஷமும் இல்லாமல் நோமலான முறையிலே இந்த போட்டியினை வெற்றியடைந்து கொண்டார்கள் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். அந்த வகையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பாகிஸ்தான் பந்துவீச்சு பிரதியை நாங்கள் பார்க்கும்போது சல்மான் அலி அகர் ஒரு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். அதே போன்று சஹ்சாத் ஒரு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க. இந்த போட்டியை பொறுத்தவரையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்திலே பங்களாதேஷ் அணியினர் மிகப்பெரியதொரு வெற்றி அடைந்து 2-0 என்ற கணக்கில் தொடரை வென்றிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்க. இந்த போட்டியினுடைய பிளேயர் ஆஃப் த சீரியஸ் ஆக மிராஸ் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அருமையான ஒரு வீரர், அருமையான பந்து வீசினார். குறிப்பாக 10 விக்கெட்டினை இந்த போட்டியில் வீழ்த்தி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க. அதே போன்று இந்த இரண்டாவது போட்டியினுடைய பிளேயர் ஆஃப் த மேட்சாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் லிட்டில் தாஸ். 138 ஓட்டங்களை பெற்றுக்கொண்ட லிட்டில் தாஸ் இந்த போட்டியினுடைய பிளேயர் ஆஃப் த மேட்சாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அதே போன்று இந்த போட்டியினுடைய, அதாவது இந்த தொடரினுடைய தொடராட்ட நாயனாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் மிராஸ் என்பது குறிப்பிடத்தக்க. இதன் பிற்பாடு பங்களாதேஷ் அணி மிகச் சிறந்த ஒரு அணியாக இருக்கின்றது. குறிப்பாக பங்களாதேஷ் அணி இணைப்பாளர்கள் கொண்டாடி தீர்த்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த மிராஸ் என்று சொல்லக்கூடிய இளம் துடுப்பாட்ட வீரர், இடம் பந்து வீச்சாளர், இவர் வருங்காலத்தில் பங்களாதேஷ் அணியை உயர்த்தி, அதாவது பங்களாதேஷ் சாம்ராஜ்யத்திலே மிகப்பெரிய ஒரு வீரராக வருவார் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துக்களும் கிடையாது. வெற்றியடைந்த பங்களாதேஷ் அணியினருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களினை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்லாமல் இதற்கு பிற்பாடுதான் பாகிஸ்தான் அணிக்கு இடிமேல் இடி விழுந்திருக்கிறது. குறிப்பாக இந்த பாகிஸ்தானுடைய தலைவர் எடுத்துக்கொண்ட இந்த 4 டெஸ்ட் போட்டிகளிலே ஒரு போட்டியில் கூட வெற்றி பெறவில்லை. அனைத்து விதமான போட்டிகளிலும் தோல்வியை தழுவி கொண்டிருந்தார். எனவே இந்த அடுத்த போட்டியில் பாகிஸ்தான் அணியினுடைய தலைவருடைய தலைமை பதவி பறி போகும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துகளும் கிடையாது. குறிப்பாக பாகிஸ்தான் முன்னாள் வீரர்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு புறம் ஷைன் ஷா அப்ரிடியை நீக்கிவிட்டார்கள், மறுபுறம் புதிய தலைவரின் மூலமாக
புதிய தலைவரின் புதிய தலைவரினுடைய தலைமையின் கீழால் விளையாடி 4 போட்டிகளில் தோல்வியடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக பங்களாதேஷ் அணிக்கு எதிராக சொந்த மைதானத்திலே தோல்வியடைந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட தோல்விகளுக்கு பிற்பாடு கொந்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பாகிஸ்தான் ரசிகர்கள், அதே போன்று பாகிஸ்தான் முன்னாள் விளையாட்டு வீரர்கள் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. புள்ளி விவர பட்டியலை நாங்கள் பார்க்கும்போது, அதாவது வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பினுடைய புள்ளி விவர பட்டியலை நாங்கள் பார்க்கும்போது சர்ரென்று மேலோக்கி 8ஆம் இடத்தில் இருந்த பங்களாதேஷ் சர்ரென்று தற்பொழுது 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கின்றார்கள். 4ஆம் இடத்தில் இதற்கு முன்பதாக, அதாவது இங்கிலாந்து அணி தொடருக்கு முன்பதாக இலங்கை அணியினர் 4வது இடத்தில் இருந்தார்கள். தற்பொழுது இலங்கை அணியினர் 4 தானம் பின்னோக்கி 8வது இடத்தில் இருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்க. இலங்கைக்கு பின்னால் தான் பாகிஸ்தான் இருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இதே போன்று மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்புகளோடு உங்கள் அத்தனை பேர்களையும் சந்திக்கும் வரை உங்களது விடைபெற்று செல்லும் நான் ஆர்ஜே ஆசிர். வணக்கம் நேயர்களே.